சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் திருவருள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வசேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொன்ற புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நின்று சேர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்த நாயனார் புராணம் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று பதிவு என்னென்னா, அதை முடிக்கும்போது என்ன சொல்லியிருந்தோம், சீர்காழியிலிருந்து அவருடைய தந்தை, அதாவது ஞானசம்பந்த பெருமானுடைய தந்தையான சிவபாத இருதயரை கண்டு அருளிய அந்த சார்பினால் அவருக்கு தோணியப்பரின் திருவடிகளில் நினைவு தோன்றியது. இவருக்கு நம்ம பிள்ளை பெருமானுக்கு உடனே என்ன நினைக்கிறாரு காழி பிள்ளையார், அந்த பெருந்தவத்தை உடைய சிவபாத இருதயர் முன்னே தன்னோட அப்பா முன்னாடி திருக்கரங்களை கூப்பியருளி, அருந்தவத்தீர் என்னை அறியா பருவத்திலே எடுத்தாண்ட தோணியப்பர் எமது பெரிய நாயகியாருடன் நன்கு எழுந்தருளி இருந்ததே என்று வினவும் கருத்தோட சீர்காழிப்பதியின் மேலே மண்ணின் நல்ல அப்படிங்கிற தொடங்குகிற அந்த பதிகத்தை அருமையாக பண்ணோடு இசைக்கிறார். அந்த பதிகத்தில் முதல் திருப்பாடல், மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்ல அத்துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே அப்படிங்கிற திருப்பாடலை கொண்டு அதை முதலாக கொண்டு தொடங்கும் அந்த திருப்பதிகம். அது கொல்லிப்பண்ணில் அமைந்த பதிகம், 3ஆம் திருமுறை 24வது பதிகம். அந்த திருப்பதிகத்தை பாடி போற்றி திருக்கடை காப்பு சாத்தி முடித்து அருளினர். அந்த திருப்பாடலை அவர் பாடும்போதே அவருக்கு என்ன ஆயிடுது, அப்படியே உள்ளம் நிறைந்து அந்த சுவாமி அவங்களோட உள்ளத்தில் எழுந்து அருளி இருக்கிறார். அந்த உள்ளம் நிறைந்த இறைவனை நினைத்தவுடனே பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆசை பெருக்கால் கண்களிலிருந்து அருவி என கண்ணீர் பாய்ந்து வழிய அந்த தோணியப்பர் இனிதாய் இருந்தமை பற்றி தம் தந்தையை வினவி அந்த குளிர்ந்த மனமுடைய அழகிய செந்தாமரை மாலையை அணிந்த தமிழ் வல்லுநரான அந்த பிள்ளையார் திருப்பதிகத்தை திருவாய் மலர்ந்து அருளினார் அப்படின்னு தெய்வசேக்கிழார் குறிப்பிடுகிறார். அவர் எடுத்த அந்த துவக்கமே அதே அந்த சொல்லை கொண்டே அவர் அந்த திருப்பாடலை பெரிய புராணத்தில் தெய்வசேக்கிழார் அமைத்துள்ளார். வாங்க அந்த திருப்பாடலை இப்பொழுது நாம் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல என்றெடுத்து மனத்து எழுந்த பெரும் மகிழ்ச்சி உள் நிறைந்த காதலினால் கண் அருவி பாய்ந்தொழுக. பாருங்க, கண்ணிலேருந்து எப்படி தண்ணி வந்துச்சான், அருவி போல கண்ணருவி பாய்ந்தொழுக அண்ணலார் தமை வினைவி திருப்பதிகம் அருள் செய்தார் தன்னரும் பூஞ்செங்கமல தாரணிந்த தமிழ் விரகர் அப்படின்னு அங்கே நம்ம தெய்வசேக்கிழார் பெருமான் அவரை அந்த திருப்பதிகம் இசைத்ததை ரொம்ப அற்புதமாக நமக்கு அருகிலிருந்து பார்த்தது போல படம் பிடித்து காட்டுகிறார். அப்படி அவர் அது மாதிரி அமைக்கிறதுக்கு காரணம் இறைவனுடைய திருவருள். இப்படி அதற்கப்புறம் தந்தையாருக்கு சிறப்புடன் விருந்தளித்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார். அப்போது அரும்பு போல புதிதாக மலர்கின்ற உண்மை அன்பு மிகுதியினால திருத்தொண்டினை இடையராது செய்யும் அடியவர்களோடும் சிவபெருமான் எழுந்தருளியிருந்த அந்த பிற பதிகளுக்கும் சென்று வணங்க விரும்பினார். அப்படி அவரால் வணங்க முடிந்ததா, என்ன ஆச்சு அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம் என்று சொல்லி, அருமையான தெய்வசேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.